நம்ம ஆளுங்களாம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு கீழே போடணும், வண்டியிலே போடக்கூடாது. எடுத்தவங்க வெளில வந்துட்டீங்கன்னா மற்றவங்க நல்லா ஃப்ரீயாக எடுப்பாங்கல்ல. அங்க போக முன்னாடி போகணும். மட்டும் விடுங்க போகும். நாங்கள் அப்படியே போறோம். 5 பேர் மட்டும் 5 பேர் முன்ன காலத்தில் போட்டி திருச்சி மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் நடக்க போகுது. இதுக்காக ஆன்லைன் டோக்கன் முறையை ரத்து செய்ய வேண்டியும் அந்தந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியில் அந்தந்த மாவட்ட மாடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு நாங்கள் கோரிக்கைக்காக மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கோம். இது ஏன் இதை கேட்குறோன்னா இதில் நிறைய அரசியல் தலையீடுகளும் அதிகாரம் படைத்தவங்களும் ஆட்சி படைத்தவங்களும் மட்டும்தான் அவங்களால ஜல்லிக்கட்டு மாட்டை கொண்டு அடைக்க முடியுது. வெளியூர் மாடெல்லாம் ஒய்யாரமாக எங்கள் ஊரில் வருது. ஆனால் பக்கத்து ஊர் மாடு ஒரு ஊரில் நடக்குதுன்னா பக்கத்து ஊர் மாட்டில் எங்களால் மாடை கொண்டு அடைக்க முடியல, டோக்கன் கிடைக்கல. இவங்களா ஒரு கள்ள ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு மட்டும் டோக்கன் கொடுக்குறாங்க. இது முதலில் வருவதற்கு முன்னுரிமைங்கிறது தான் அந்த கான்செப்டே ஆன்லைன் டோக்கனு. ஆனால் அது கிடைக்கல. அப்போ உள்ளூர் மாடுகள் எல்லாம் போட்டிக்கு தயார் பண்ணியும் பங்கெடுக்க முடியாமல் நாளைக்கு வெட்டு மாடாக போக வேண்டிய அவலம் இங்கே இருக்குது. அதனால் ஆன்லைன் முறை ரத்து செஞ்சுட்டு, அப்படி ஆன்லைன் முறை இருந்தாலும் எங்களுக்கு 70% மாடுகள் திருச்சி மாவட்டம்னா திருச்சி மாவட்டத்தில் உள்ள மாடுகளுக்கு 70% மாடுகள் நமக்கு கொடுக்கணும். 30% மாடுகள் வெளியூரில் நடந்துச்சுன்னா அந்தந்த ஊர் மாடுகளும் காளைகளும் சிறப்பாக செயல்பட முடியுங்கிறது எங்களோட கருத்து. ரெண்டாவது, இதில் ஒவ்வொரு துறைகளுக்கும் இப்போ கால்நடைத்துறை, இப்போ காவல்துறை, வருவாய்த்துறையும் முதல் டோக்கனை இவங்களே பிரிச்சுக்கிறாங்க. இது இல்லாமல் விஐபி டோக்கன் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த டோக்கன் கொடுக்குறாங்க. இப்போ 300வது மாடு இப்போ அவுத்துருக்காங்க, 280வது மாடு போயிடுச்சுன்னா டோக்கன் முடிஞ்சு போச்சு, நீங்கள் போங்கன்னு வெளியே அனுப்பிச்சி விட்டுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள். அரை மணி நேரம் தான் சர்வர் ஆன் ஆகுது. அதுக்குள்ளே நாங்கள் ஆன்லைனில் டோக்கன் பதிவு பண்ணணும். அப்போ அவங்க நிகழ்ச்சி நடத்துகிறவங்களும் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளவங்க அவங்க யாருக்கு முடிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் டோக்கன் கொடுக்குறாங்க, மற்ற யாருக்கும் கொடுக்கறதில்ல. இதனால் இதை சரி செய்கிறதுக்கு ஆன்லைன் டோக்கன் ரத்து பண்ணி உள்ளூர் மாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு மாவட்ட ஆட்சியர் நோக்கி வந்திருக்கோம். இது இல்லாமல் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் 373 நம்பர் அந்த வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. நாங்கள் காளை வளர்க்குறவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் நாங்கள் ஊக்கத்தொகையாக கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுவரை இது யாரும் பேசவே இல்லை. இப்போ இதெல்லாம் கொடுத்தாதான் எங்களுக்கு கொஞ்சம் சரியாக இருக்கும். ஏன்னா ஒரு மாடு வளர்க்குறதுக்கு, ஜல்லிக்கட்டு மாடை தயார் பண்ணுறதுக்கு மினிமம் 10,000 to 20,000 உங்களுக்கு மாதம் செலவாக இருக்கும். நிலம் வச்சுருக்கவங்களுக்கு, நிலம் வைக்காதவங்க நிலமை இதோட இன்னும் மோசமாக இருக்கும். அதனால் இந்த குளறுபடியெல்லாம் தவிர்க்கிற வகையில் உள்ளூர் மாடுகளுக்கும் உள்ளூர் மாடுபிடி வீரர்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவமும் முக்கியத்துவமும் அளிக்கணும்னு கேட்குறோம். ஆன்லைன் டோக்கனை ரத்து பண்ண செய்ய வேண்டியது. நன்றி. ரவிக்குமார், சமூக நீதி பேரவை, ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு.